ඔබ කී දෙනෙක් විශ්වාසයෙන් සිටිනවද දේව වචනේ අද දවසේ මගේ ජීවිතයට කතා කරයි කියන එක? நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு பேசும் என்று? සතිය දවස් 6ක් ඔබ ඔබගේ රාජකාරිවල දුවනවා. நீங்கள் வாரத்திலே 6 நாட்களும் நீங்கள் உங்களுடைய வேலைக்காக ஓடுகிறீர்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා 7 වෙනි දවස මගේ ඒක මට සුද්ධයි. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 7வது நாள் அது என்னுடையது அது பரிசுத்தமானது. එහෙමනම් ඒ සුද්ධ දවසේ සුද්ධ තනන් වහන්සේ අපව සුද්ධ කරන්නට යනවා. இந்த பரிசுத்தமுள்ள தேவன் இந்த பரிசுத்த நாளிலே நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறார். හරියට කියනවා නම් පිරිසිදු දවසේ පිරිසිදු දෙවියන් වහන්සේ අපව පිරිසිදු කරන්නට යනවා. சரியாக சொல்வோமானால் பரிசுத்தமான தேவன் பரிசுத்த நாளிலே நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறார். කොහොමද පිරිසිදු කරන්නට යන්නේ කියනවා නම් උන්වහන්සේගේ වචනයෙන්. எப்படி அவர் பரிசுத்தப்படுத்த போகிறார் என்றால் அவருடைய வார்த்தையினாலே. අද දවසේ සභාවට සහභාගී වෙන ඔබ සියලුම දෙනාම ඉතාමත්ම ආදරෙන් මම පිළිගන්නවා. சபைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ඒ වගේම තමයි අපගේ Facebook, YouTube ඒ සජීවී නාලිකාවන් තුලිනුත් අපිත් එක්ක සම්බන්ධ වෙන ඔබවත් ඉතාමත්ම ආදරෙන් මම පිළිගන්නවා. அதே போல ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாகவும் இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். අද දවසේ සුද්ධාත්මෙන් පවිත්‍ර වීම කියන මාතෘකාවේ දෙවෙනි කොටසට අපි යනවා. இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுதல் அல்லது பரிசுத்தப்படுதல் அதிலே இரண்டாவது பாகத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது මා සුද්ධව සිටින්නාක් මෙන් නුඹලාත් සුද්ධව සිටපල්ලා. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தரா අපි සියලු இருங்கள். දෙනාම හයියෙන් කියමුද? நாங்கள் அனைவரும் சத்தமாய் சொல்லுவோமா? අපි දමිළ භාෂාවෙන් ප්‍රථමයෙන් කියමු. முதலாவது நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம். මා සුද්ධව සිටින්නාක් මෙන් නුඹලාත් நான் සුද්ධව பரிசுத்தமா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். சத்தமா சொல்லுங்க. நான் பரிசுத்தமா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். බ්‍රද නාල කරලා ලස්සනට ඉන්නවා වගේ ඔයගොල්ලොත් නාල කරලා ලස්සනට ඉන්නව නෙවෙයි. දෙවියන් වහන්සේ තමයි කියන්නේ මා සුද්ධව සිටින්නාක් මෙන් නුඹලාත් සුද්ධව සිටපල්ලා. நான் சுத்தமா இருக்கிறது போல அல்ல நீங்கள் சுத்தமா இருக்கிறது போல தேவன் சுத்தமா இருக்கிறது போல் பரிசுத்தமாய் நீங்கள் இருங்கள். සිංහලෙන් කියමු මා සුද්ධව සිටින්නාක් මෙන් නුඹලාත් සුද්ධව සිටපල්ලා. දැන් බලන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ මේ සුද්ධකම කියලා කියනකොට பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை இந்த பரிசுத்தம் என்று சொல்லும்போது මේක පවිත්‍ර වීමට සමානව කතා කරනවා සභාව. இது கழுவப்படுதலுக்கு சமனாய் பேசப்படுகிறது. අපි ගැලවීම ලැබපු මුල් කාලේ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே අපි වචනේ හරියට දන්නේ නැහැ. நாங்களுடைய வார்த்தை சரியாக தெரிவதில்லை. අපි ගියා වූ ස්ථානවල අපිට කිව්වහම යේසුස් වහන්සේගේ ලේවලින් ඔබව සෝදලා තිබෙනවා. நாங்கள் செல்லுகிற இடத்திலே இயேசுனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் ඔබගේ ජීවිතයේ තිබ්බ අභ්‍යන්තර බාහිර සියලුම කුණු ඔබෙන් සෝදලා ඉවත් කරලා තියෙනවා කිව්වහම உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உண்மையான காரியங்கள் பிழையான காரியங்கள் எல்லாம் கழுவப்பட்டது என்று சொன்னாலும் අපි යේසුගේ ලේ ගැන ගොඩාක් විශ්වාස කරනවා. நாங்கள் தேவனுடைய இயேசுடைய இரத்தத்தை அதிகமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். අපේ පාපෙන් උන්වහන්සේ අපිව පවිත්‍ර කරලා තිබ්බා. நம்முடைய பாவத்திலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். අපගේ වැරදි ක්‍රියා, සාප, රෝග හැම දෙයකින්ම උන්වහන්සේ අපිව පවිත්‍ර කරලා තිබ්බා. நம்முடைய நோய்களிலிருந்து பிழையான காரியத்திலிருந்து நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். ඒ කුෂ්ඨ රෝගියාගේ ජීවිතේ කුෂ්ඨය තිබෙන වෙලාවේ இந்த துஷ்டரோகம் அவர் துஷ்டரோகியுடைய வாழ்க்கையில இருந்தபோது යේසුස් වහන්සේ මොකද පාවිච්චි කරපු වචනය? இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தையை பாவித்தார்? අපි සුභාරංචි පොත්වල බැලුවා නම් நாங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் ඒ பார்க்கும்போது කුෂ්ඨ රෝගියා කියනවා ස්වාමිනී මට උපකාර කරන්න. அந்த துஷ்டரோகி சொல்லுகிறான் எனக்கு கிருபை இறங்கும். එතකොට යේසුස් වහන්සේ කියනවා அப்பொழுது இயேசு මා சொல்லுகிறார் ඔබ වෙනුවෙන් මොනවද කරන්න අවශ්‍ය? நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? ඒ කුෂ්ඨ රෝගියා ඔහු කියනවා ඔබ වහන්සේ කැමති සේක් නම් මාව පවිත්‍ර වෙයි. நீ சித்தமானால் நான் சுத்தமாவேன் என்று சொல்லுகிறான். උන්වහන්සේ එක වචනය කියන්නේ. அவர் ஒரு வார்த்தை தான் එක சொல்லுகிறார். වචනය කියන්නේ. ஒரே வார்த்தை தான். මම කැමති උඹ පවිත්‍ර වෙයන්. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லுகிறார். එහෙනම් අපිට දේව වචනේ උන්වහන්සේගේ සැලැස්ම අපට තේරුම් ගන්න පුළුවන්. ஆகவே நம்முடைய தேவனுடைய வார்த்தையிலே தேவ திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். උන්වහන්සේගේ පටන් ගැනීම සිට අවසානයේ දක්වා සැලසුම් අතර මේ පවිත්‍ර වීම කියන එක සුද්ධ සභාවට අනිවාර්ය දෙයක්ව තිබෙනවා. அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் இந்த பரிசுத்த சபைக்கு கழுவப்படுதல் பரிசுத்தப்படுத்துதல் கட்டாயமாய் வேண்டும். මුල් කාලේ සභාවල් වල අපි යේසුගේ ලේ තුලින් ඇවිතුල් වෙලා පවිත්‍ර වුණා කියන ස්ථානය අපි සිට ගත්තාත් நாங்கள் ஆரம்ப காலத்திங்களிலே இந்த கழுவப்படுதல் பரிசுத்தப்படுத்துதல் இடத்திலே நின்று கொண்டால் සමහර වැරදි ක්‍රියා පිටස්තර ක්‍රියා ඒ දේවල් අපගේ ජීවිතේ සිදු වෙනකොට பிழையான காரியங்கள் வெளிப்படையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் போது අපි ආයි සභාවට
දුවගෙන ඇවිල්ලා පළවෙනියටම කරන්නේ ස්වාමිනී ඔබ වහන්සේ මාව මේ වැරදි ක්‍රියාවලින් පවිත්‍ර කරන්න කියලා අපි යාඥා කරනවා. நாங்கள் மீண்டும் சபையை தேடி ஓடி வந்து பிதாவே இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுகிறோம். හැමදාම සතිය දවස් 5 6ෙම යම් වැරදි වුණාද ඉරිදා දවසේ උදෑසන සභාවට එනවා ස්වාමිනී මාව සෝදන්න කියනවා. ஒவ்வொரு நாளும் 5-6 நாட்களிலே நாங்கள் பிள்ளையாக நடந்தாலும் இந்த 7வது நாள் சபைக்கு ஓடி வருகிறோம். என்னை கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று. සමහර සභාවල වැරදි ඉගැන්වීමක් තිබෙනවා. சில சபைகளிலே பிழையான உபதேசங்கள் உள்ளது. ඉරිදා දවසේ සභාවට ආව ගමම ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தபோது එකිනෙකා තම තමාව පවිත්‍ර කරගැනීමේ කාලයක් තුල යා යුතුයමයි කියලා ඒ සභාවේ පුරුද්දක් දමා තිබෙනවා. ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்தப்படுத்துதல் கழுவப்படுதல் அந்த பகுதிக்கு நீங்கள் கட்டாயமாக செல்ல வேண்டும் என்கிற காரியம் இருக்கிறது. නමුත් ඉරිදා දවසේ සභාවට ආව ගමම අපිව පවිත්‍ර කරගන්න රාජකාරිය නෙවෙයි අපට තියෙන්නේ. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற காரியம் அல்ல நமக்கு இருக்கிறது. අපි පවිත්‍ර කරගැනීම සතිය දවස් 7ෙම නැත්තම් අපි ඉන්න ස්ථානවල යම් වැරද්දක් එක ස්ථානයක වුණාද ඒ වෙලාවෙම පවිත්‍ර කරගන්න ඕනේ. කුණු ටික උස්සගෙන ඉරිදා උදේ වෙනකන් ඉන්න නරකයි. நாங்கள் பரிசுத்தப்படுதல் கழுவப்படுதல் என்னும்போது நாங்கள் ஒரு பிழையை செய்யும் போது அந்த இடத்திலே மனம் திரும்பி நாங்களை பரிசுத்தப்படுத்தி நம்மளை கழுவிக்கொள்ள வேண்டும். 7 நாட்கள் வரும் மட்டும் 7வது நாள் வரும் மட்டும் அதை தூக்கி வைத்துக் கொண்டிருக்க கூடாது. ඉරිදා දවසේ උදෑසන ඇවිල්ලා ස්වාමිනී මාව සෝදන්න මගේ වැරදි වලට පව්කමාව දෙන්න කියලා නාහෙන් අඩාගෙන කරන යාක්ෂාව නෙවෙයි ඔබ කරන්න ඕනේ. ඔබ කරන්න ඕනේ නමස්කාර කරන. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னை கழுவும் என் பாவங்களை மன்னியும் என்று நீங்கள் அழுது புலம்புவதில்லை ஆராதனை. நீங்கள் முழுவதாய் அவரை ஆராதிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. මනුෂ්‍යව ආත්මෙන් මනසෙන් ශරීරයෙන් මේ තුන් ආකාරයෙන්ම පවිත්‍ර භාවයට දෙවියන් වහන්සේ කැඳවා තිබෙනවා සභාව. இந்த மனிதனை ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவுதல் என்கிற காரியத்துக்குள் தேவன் அழைத்திருக்கிறார். එහෙමනම් ඔබට පැය 24ක් තිබෙනවා නම් ඒ පැය 24 ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවයේදී ஆகவே உங்களுக்கு 24 மணித்தியாலங்கள் இருக்குமா இருந்தால் அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே தேவனோடு இருக்கிற உங்களுடைய உறவிலே ඒ මොහොතේම පැය 24 මොනම වෙලාවක හෝ යම් කිසි වරදක් ඔබගේ ජීවිතේ වුණා නම් හොඳින් අහුම්කම් දෙන්න. පැය 24 ඕනෑම වෙලාවක යම් කිසි වරදක් ඔබගේ අතින් සිදු වුණා නම් 24 மணித்தியாலங்களிலே ஏதாவது ஒரு நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிழை ஏற்பட்டால் ඒ මොහොතේම அந்த நேரத்திலே ඔබ පටන් ගත යුතුයි. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். පසුතැවිලි වීම, மனம் திரும்புதல், පව්කමාව ඉල්ලීම, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டது, පවිත්‍ර වීම කියන කාරණා තුන ඔබගේ ජීවිතේ සිදු කරන්න. இந்த கழுவப்படுதல் பரிசுத்தப்படுதல் அந்த 3 காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். සභාව ඔබගේ ජීවිතේ අද වරදක් සිද්ධ වුණා නම් சபையே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு பிழை ஏற்பட்டால் දෙවියන් වහන්සේගෙන් සමාව ඉල්ලන පිණිස தேவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பை கேட்கும்படி හෙට දවස් වෙනකන් ඉන්න එපා. நாளை தினமா இருக்கும், நாளை தினம் வறுமை இருக்க வேண்டாம். හෙට දවස් වෙනකන් ඔබ ඉන්නවා නම් நாளை மட்டும் இருக்க வேண்டாம். අද සිට හෙට දක්වා இன்றையிலிருந்து நாளை மட்டும் ඒ කාලය තුල ඔබගේ ජීවිතේට සතුරා ක්‍රියා කරන්න යනවා. அந்த நாட்களிலே பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவான். ඔබ සමාව ඉල්ලන්ට நீங்கள் மன்னிப்பை கேளுங்கள். ඔක්කොටම කලින් පසුතැවිලි වෙන්න. அதற்காக மனம் திரும்புங்கள். උන්වහන්සේගේ වචනේ පවිත්‍රභාවය සහ ලේවල පවිත්‍රභාවය තුලින් ඇතුල් වෙන්න. அவருடைய வார்த்தையின் பரிசுத்தத்தினாலும் இரத்தத்தின் பரிசுத்தத்தினாலும் உள்ளே செல்லுங்கள். ඔබ කාලය ගන්නකොට ඒ කියන්නේ ඔබ කාලය ඒක උදෙසා ඔබ කාලය අරගෙන යම් විදිහට ඒක පරක්කු කරනකොට நீங்கள் இந்த காரியத்தை செய்வதற்கு காலங்கள் எடுத்து நீங்கள் தாமதிக்கும் போது ඒ කාලය ඇතුළත සතුරාට ඉඩ යන්න යනවා. அந்த தாமதத்துக்குள்ளே அந்த காலத்துக்குள்ளே பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிப்பான். කීදෙනෙකුට පැහැදිලිද? எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ඒ මොහොතේම පසුතැවිලි වෙන්න, அந்த நேரமே நீங்கள் மனம் திரும்புங்கள், සමාව ඉල්ලන්න, மன்னிப்பு கேளுங்கள். යේසුගේ ලේවල තියෙන පවිත්‍රභාවය සීකරලා උන්වහන්සේගේ පවිත්‍රතාවය තුලින් ඇතුල් වෙන්න. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திலே இருக்கிற அந்த கழுவப்படுதலை நினைத்து நீங்கள் பரிசுத்தப்படுங்கள். ඉතින් මේ පවිත්‍ර වීම කියන එක කවදාකවත් අපේ ජීවිතේ එක දවසක් කරලා එක දවසක් අපට අත්හරින්න බෑ. இந்த பரிசுத்தப்படுத்துதல் கழுவப்படுதலை குறித்து ஒரே நாளிலே செய்து ஒரே நாளிலே கைவிடுவ காரியம் அல்ல. සදා කාලයටම එක වතාවක් යේසුගේ ලේ අපිව පවිත්‍ර කළා. சதா காலங்களிலும் ஒரு தடவை இயேசுவுடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்தினது. ඒ ලේවල බලය, ඒ ලේවල පිරිසිදු කිරීමේ බලය කොච්චරද කියනවා නම් තව දුරටත් සාතන්ට බෑ ඔබ බලලා පව්කාරයෙක් කියලා அந்த කියන්න. பரிசுத்தப்படுத்துதலின் ரத்தத்தில் உள்ள வல்லமை எவ்வளவு பெரிதென்றால் இனியும் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. හැබැයි මට පොඩි
ප්‍රශ්නයක් තිබෙනවා. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. මට ප්‍රශ්නයක් තිබෙනවා. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ඔබගේ ජීවිතේ යේසුගේ ලේ වලින් පවිත්‍ර වුණාන් පස්සේ உங்களுடைய வாழ்க்கை இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தப்பட்ட பின்பு කවදාක්වත්ම වැරදි වෙලා නැද්ද? ஒரு நாளும் பிழை நடந்ததில்லையா? කවදාක්වත්ම වැරදි වෙලා නැද්ද? ஒரு நாளும் பிழை நடந்ததில்லையா? අපි සමීක්ෂණයක් කළා නම් நாங்கள் ஒரு ஆய்வு செய்தால் අපි සමීක්ෂණයක් කළා නම් நாங்கள் ஒரு ஆய்வு செய்தால் මේක පෞද්ගලිකව රහසිගතව එක් එක්කෙනාව වෙන් කරලා අපි සමීක්ෂණයක් කළා නම් ஒவ்வொருவருடைய பாவங்களை நாங்கள் ஆய்வு செய்தோமானால் තමන්ගේ හිතට වද දෙන වැරදි තමන්ගේ ජීවිතයේ සිද්ධ වෙච්ච ඒවා ගැලවීම ලැබුවෙන් පස්සේ ඒවා කියන්න කිව්වොත් உங்களுடைய வாழ்க்கையில நடந்த பிள்ளைகள் மனசாட்சிக்கு விரோதமாய் செய்த காரியங்களை ரட்சிக்கப்பட்ட பின்பு நடந்த காரியத்தை சொல்லுங்கள் என்று හරි சொன்னார். අපි මෙතනින් පටන් ගමු. நாங்கள் இப்பொழுது இந்த இடத்துல ஆரம்பிப்போம். අපි මෙතනින් පටන් ගමු. இந்த இடத்துல ஆரம்பிப்போம். ගැලවීම ලැබුවෙන් පස්සේ ரட்சிக்கப்பட்ட பின்பு ඔබගේ ජීවිතේ ඔබට හිතට වද දෙන වැරදි ඔබගේ ජීවිතේ මොනවාද සිද්ධ වුනේ කියලා අපි බැලුවොත් உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்கத்தக்கதான பிழை நடந்தது ඔබ என்னவென்று එක් சொன்னால் එක්කෙනාට මොනවද කියන්න පුළුවන්? உங்களுக்கு என்னென்ன சொல்ல முடியும்? දැන් ඒ සිතුවිල්ලට යන්න එපා. அந்த சிந்தனை நீ எடுக்க வேண்டாம். නමුත් හැමෝටම කියන්න දෙයක් ඇති. ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. හැමෝටම කියන්න දෙයක් ඇති. ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் පව් உண்டு. කරපු වැරදි කරපු නැති අය මේ ලෝකෙ කිසිසේත්ම කොහෙත්ම නැහැ. பிழை செய்யாத பாவம் செய்யாத யாருமே இந்த பூமியிலே இல்லை. දෙවියන් වහන්සේ දන්නවා தேவனுக்கு தெரியும் ඔබට වරදින්න පුළුවන්. உங்களுக்கு பிழையாக முடியும். ඔබගේ ජීවිතයේ අපවිත්‍රතාවයන් තුලට ඔබ ශාරීරිකව ගමන් කරන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சரீரப்பிரமாக ஒரு அசுத்தமான காரியத்துக்குள்ளே செல்ல முடியும். හැබැයි ඔබගේ ජීවිතේ වැරදි ක්‍රියාවල් සිද්ධ වුණා කියලා ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே பிழை நடந்தது என்று ඔබගේ ආත්මය තුලට අපවිත්‍රභාවය රිංගන්න බෑ. ඇයි ඒ ස්ථානේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ රජව සිටිනවා. உங்களுடைய ஆவிக்குள்ளே அந்த அசுத்தம் உள்ளே செல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஆவிக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் ஆளுகை செய்கிறார். නමුත් ඔබගේ ශාරීරික වැරදි වලට ஆனால் உங்களுடைய சரீரத்திலே நடக்கிற பிழைகளிலே නම්බර 1 පසුතැවිලි වීම, முதலாவதான காரியம் மனம் திரும்புதல், නම්බර 2 සමාවෙන්න පසුතැවිලි වීමට පස්සේ නම්බර 2 සමාව ඉල්ලීම, இரண்டாவது மன்னிப்பு கேட்பது, නම්බර 3 மூன்றாவது පවිත්‍ර වීම. பரிசுத்தப்படுத்துதல். මේ තුනම අවශ්‍යයි. இந்த மூன்றும் அவசியம். හැබැයි කනගාටුවට කාරණාව මොකද කියනවා නම් සභාව ஆனால் கவலைப்படுகிற காரியம் என்னவென்றால் சபையே ගොඩාක් ඇදහිල්ලේ වචනේ තියෙන සභාවල් වල அதிகமான விசுவாசம் இருக்கிற சபைகளிலே ගොඩාක් අනුග්‍රහය පිරීලා ඒ ගැන කතා කරන සභාවල් වල அநேகமாய் கிருபை நிறைந்து அதை குறித்து பேசுகிற சபைகளிலே මේ පසුතැවිලි වීම, සමාව ඉල්ලීම සහ පවිත්‍ර වීම කියන කාරණා තුන නොසලකා හරිනවා. இந்த பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், கழுவப்படுதலை அவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள். නමුත් මම විශ්වාස කරනවා අපගේ සභාව நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சபை ඒ ආකාර නැහැ. அப்படியான சபை அல்ல. ඔබත් මමත් ඒ ආකාර විය යුතු නැහැ. நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது. ඔබගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கை මේ පසුතැවිලි වීමේ, இந்த மனம் திரும்புதலில், සමාව ඉල්ලීමේ, மன்னிப்பு கேட்பதில், පවිත්‍ර වීමේ වටිනාකම ඔබ දැනගෙන සිටිය යුතුයි. பரிசுத்தப்படுத்துதலில் உள்ள பெருமதியை அறிந்திருக்க வேண்டும். ඇයිද කියනවා නම් ඇතුළාන්ත පවිත්‍ර වීම, පිරිසිදු වීම ඔබ පිටස්තර ක්‍රියාවෙන් එළියට පෙන්වන එක තමයි දේව වචනේ ඔබගෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. உண்மையான உள்ளான அந்த பரிசுத்தப்படுத்துதல், மனம் திரும்புதலை நீங்கள் வெளிப்படையாக காண்பிப்பது தான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது. ඔබ පෙරලා ගන්න හේබ්‍රව පොතේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 22. நீங்கள் எபிரேயர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். අපි පද තුනක් බලමු. 20 22 කියන පද බලමු. நாங்கள் 20 22 நாங்கள் வாசிப்போம். 10ஆம் அதிகாரத்தில் සුදාත්මෙන් පවිත්‍ර වීම. பரிசுத்த ஆவியின் பரிசுத்தப்படுத்துதல். මොකද්ද මේ සුදාත්මයන්න් වහන්සේගේ පවිත්‍ර වීම කියන්නේ? என்ன இந்த பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்துதல் என்று මේ சொல்லுவது? පවිත්‍ර වීම කොයි ස්ථානයේද ක්‍රියා කරන්නේ? இந்த பரிசுத்தம் எந்த இடத்திலே செயல்படுகிறது? ඒ පවිත්‍ර වීම මට අවශ්‍යද? இந்த பரிசுத்தம் எனக்கு அவசியமா? හේබ්‍රව 10 20 21 22. எபிரேயர் 10 20 21 22. උන්වහන්සේගේ ලේ කර්ණකොටගෙන ශුද්ධ ස්ථානයට ඇතුල් වීමට අපට නිදහස්කම තිබෙන බැවින් දෙවියන් වහන්සේගේ ගෘහය කෙරෙහි අපට උතුම් වූ පූජකෙක් සිටින බැවින්ද නපුරු හෘද සාක්ෂියකින් පිරිසිදු වීම පිණිස අපගේ සිත් ඉසිනු ලැබ අපගේ ශරීරය පිරිසිදු වතුරෙන් සෝදනු ලැබ සැබෑ වූ සිතක් ඇතුව ඇදහිීමේ නිසැක කමින් ළඟා වෙමු. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும்
துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். හරි. දැන් බලන්න 22 පදේ කියනවා 22ஆம் அதிகாரம் சொல்லுகிறது අපගේ සිත நம்முடைய இருதயம் ඉසිනු ලැබුවා. சுத்தப்படுத்தப்பட்டது, கழுவப்பட்டது. ඒ වගේම අපගේ ශරීරය நம்முடைய சரீரம், මතක තියාගන්න මෙතන කතා කරන්නේ ආත්මය නෙවෙයි, இந்த இடத்துல பேசுகிறது ஆவி அல்ல, මනස නෙවෙයි, மனது அல்ல, ශරීරය சரீரம் පිරිසිදු වතුරෙන් සෝදනු ලැබ. பரிசுத்தமான இரத்தத்தினாலே கழுவப்பட்டது. ඇදහිම තුලට අපිව ඇතුල් කළා කියනවා. அந்த விசுவாசத்திலே பூரண நிச்சயத்தோடு நம்மளை சேர்க்கப்பட்டது. ගැලවීම ලබනකොට සභාව ரட்சிக்கப்படும் போது சபையே ඔබගේ ආත්මය පවිත්‍රයි. உங்களுடைய ஆவி பரிசுத்தப்படுகிறது. ඇයි යේසුස් වහන්සේ තුල වාසය කරනවා. இயேசு கிறிஸ்து அப்படியாய் செய்கிறார். ඒ වගේම තමයි ඔබගේ මනස அதே போல தான் உங்களுடைய மனது දෙවියන් වහන්සේගේ වචනේ පවිත්‍රතාවය තුල ඔබ දවස ගානේ අරගෙන යනවා. தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்களை கொண்டு செல்லுகிறது. ඔබගේ මනස සම්පූර්ණ දේව වචනෙන් සෝදනු ලබනවා. உங்களுடைய மனது தேவனுடைய வார்த்தையினாலே முழுமையாய் கழுவப்படுகிறது. ඔබගේ මනස අලුත් වෙනවා. உங்களுடைய மனது புதிதாக்கப்படுகிறது. වචනයට පවිත්‍ර කිරීමේ බලය තිබෙනවා. ඔබගේ මනස වචනය පවිත්‍ර කරනවා. வார்த்தைக்கு கழுவக்கூடிய வல்லமை இருக்கிறது. உங்களுடைய மனது கழுவப்படுகிறது. හැබැයි හේබ්‍රෙව් පොතේ 22 වෙනි පදේ කියන 10 වෙනි පරිච්ඡේදයේ නුඹගේ ශරීරය எபிரேயர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உன்னுடைய சரீரம் පිරිසිදු වතුරෙන් සෝදනු ලබනවා. பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது. ඔබ උකන් දෙන්න පිරිසිදු වතුරෙන් ඔබගේ ශරීරය සෝදනු ලබනවා. நீங்கள் கவனமாய் செவி கொடுங்கள். பரிசுத்த தண்ணீரினால் கழுவப்படுகிறது. දැන් මොකද්ද මේ කතා කරන්නේ? සභාවට එන කට්ටියම දොරේ ඉඳලා නාවල ගන්නවද? இந்த இடத்துல என்ன பேசப்படுகிறது? சபைக்கு வருகிறவர்களே கதவுக்குள்ளே எடுத்து நாங்கள் தண்ணீரினால் கழுவுகிறோமா? ශරීරය සෝදනවා නම් ඉතින් නාන්න ඕනනේ. சரீரத்தை கழுவ வேண்டும் என்றால் நாங்கள் குளிக்க வேண்டும். ඔබ ආත්මික පවිත්‍රභාවය නැත්නම් ආත්මික පවිත්‍ර වීම ගැන කතා කරනවා. මෙතන ශාරීරික පවිත්‍රභාවය ගැන හේබ්‍රෙව් පොතේ දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරනවා. நீங்கள் ஆவிக்குரிய கழுவப்படுதல் பரிசுத்தப்படுத்தலை பற்றி பேசுகிறீர்கள். இந்த இடத்துல எபிரேயர் புத்தகத்திலே சரீரத்தை பரிசுத்தப்படுத்தலை குறித்து අපි பேசப்படுகிறது. ඉස්සෙල්ලාම බලමු ශරීරය කොහොමද අපවිත්‍ර වෙන්නේ? நாங்கள் முதலாவது பார்ப்போம் இந்த சரீரம் எப்படி கழுவப்படுதல் என்று நாங்கள் முதலில் பார்ப்போம். මොකද මේ ස්ථානේ හේබ්‍රෙව් පොත ඔබ නාන එක ගැන නෙවෙයිනේ කතා කරන්නේ. இந்த எபிரேயர் புத்தகத்தில் நீங்க குளிப்பதை அல்ல இந்த இடத்துல பேசப்படுகிறது. ශරීරය අපවිත්‍ර වෙන්නේ சரீரம் அசுத்தமாவது ඔබ ක්‍රියාවෙන් කරන වැරදි වලින්. நீங்கள் செய்கிற கிரிகைகளின் பிழையிலே, ක්‍රියාවෙන් කරන පාප, கிரிகையில் செய்கிற பாவம், ක්‍රියාවෙන් කරන අශුද්ධ දේවල්. உங்களுடைய கிரிகையிலே செய்கிற அசுத்தமான காரியம், ඒ දේවල් වලට ඔබ පොළඹවන්නේ ඔබේ මනස. அந்த காரியத்துக்கு உங்களை உட்செலுத்துவது உங்களுடைய மனது. මනස පාපයට පෙළඹිලා மனது பாவத்திலே நிரம்பி අපවිත්‍ර ක්‍රියාවට පෙළඹිලා அந்த பிழையான காரியத்துக்குள் இருந்து සිතුවිල්ලයි ශරීරය එකතු වෙලා යම්කිසි වැරද්දක් ඔබ කළා නම් இந்த சிந்தனையும் இந்த இருதயமும் சேர்ந்து ஒரு பிழையை நீங்கள் செய்தால் දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන අභ්‍යන්තර පවිත්‍රතාවය වගේම බාහිර ශාරීරික ක්‍රියාවෙනුත් නුඹ පවිත්‍ර විය යුතුයි. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உள்ளான பரிசுத்தப்படுத்தலை போலவும் உங்களுடைய சரீரத்திலும் வெளியான பரிசுத்தம் அவசியம் என்று. මෙතන මේ පිරිසිදු වතුර සේදීමට இந்த பரிசுத்த தண்ணீரிலே கழுவப்படுதலை குறித்து ග්‍රීක භාෂාව කතා කරනවා වැසි ජලයෙන් සේදීම. கிரேக்க பாஷையில் பேசுகிறது වැසි ජලය වර්ෂාව වැස්ස වතුරෙන් සෝදන එක. மழை தண்ணீரினால் கழுவப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. වහිනකොට වැස්ස යටට ගිහිල්ලා මිනිස්සෙක් ඔළුවේ ඉඳලා පතුල දක්වා සේදන ආකාරයට. அந்த மழை பெய்து கொண்டு இருக்கும் போதே அவன் மழை தண்ணீரிலே தலையிலிருந்து பாதம் மட்டும் கழுவுகிறது போல் එහෙනම් යම්කිසි වර්ෂාවක් තිබෙනවා. ஏதாவது ஒரு மழை இருக்கிறது. දේව වචනේ කියන ඒ වර්ෂාව තුලින් ඔබ සේදෙනවා නම් தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அந்த மலையிலே நீ நலையப்பட்டால் கழுவப்பட்டால் නුඹ ශාරීරිකවත් පව් කරන්නේ නැතිව නැත්නම් ශාරීරික පවිත්‍රභාවයට නුඹ දේව වචනයට කැමති විදිහට ජීවත් වෙන්න නුඹව සේදෙයි කියලා දේව වචනේ කියනවා. நீ சரீர பாவத்திலிருந்தும் இந்த சரீர பிரகாரமாக கழுவப்படுதல் இருந்தும் தேவனுடைய வார்த்தைக்குள் வாழுகிறவான் என்று ඔබ சொல்லப்படுகிறது. පෙරලා ගන්න හොෂියා පොතේ 6:3 ஓசியா புத்தகத்திலே 6:3 வசனத்தை வாசிப்போம். අපි මේ වර්ෂාව මොකක්ද කියලා බලමු. හොෂියා 6:3 එබැවින් ස්වාමීන් වහන්සේ ඇඳින ගනිමුව. ඇඳින ගන්ට වීරිය කරමුව. උන්වහන්සේගේ උදාවීම පහන් වීමෙන් ඒකාන්තමය. උන්වහන්සේ වර්ෂාව මෙන්ද පොළව තෙමන අන්තිම වර්ෂාව මෙන්ද අප ළඟට එනවා ඇත. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம்.
அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். දැන් බලන්න මේ ස්ථානයේ කියනවා இந்த இடத்திலே கூறப்படுகிறது ස්වාමින් වහන්සේව අපි හැඳින ගමු. நாங்கள் அவரை அறியும்படி தொடர்ந்து செல்லுவோம். උන්වහන්සේගේ පැමිණීම නැත්තම් උදාවීම அவருடைய வருகை පහන් වීම මෙන්න ඒකාන්ත. ඒ කියන්නේ ඉර නැගලා ජීවිතේ කියන්නේ මේ ජීවිතේට දෙවියන් වහන්සේ පෙන්නනවා ඉර නැගලා මේ ලෝකෙට එළියනවා වගේ ජීවිතයට උන්වහන්සේගේ පැමිණීම අනිවාර්යෙන් සිද්ධ වෙන්න இந்த යනවා. சூரியன் உதித்து வருகிறது போல் இந்த பூமிக்கு தேவனுடைய வருகை இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. කී දෙනෙක් විශ්වාස කරනවද අද මම ඇඳෙන් නගිටිනකොට නැත්නම් හෙට මම ඇඳෙන් නැගිටිනකොට ඉර පායලා තිබ්බේ නැත්තම්? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாளைய தினத்திலே நான் கட்டலில் இருந்து முழித்து பார்க்கும்போது சூரியன் உதிக்காவிட்டால் සමහර නම් ඒත් හොඳයි ටිකක් නිදියන්න කියලා නිදියයි. சூரியன் உதிக்காவிட்டாலும் சிலர் நல்லா தூங்குவார்கள். නේද? සමහර අයට ඒත් කමක් නැහැ ටිකක් නිදියන්න පුළුවන්. சூரியன் உதிக்காவிட்டாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே. නමුත් අප දන්නවා මොන දේ සිද්ධ වුණත් ඉර උදාවීම නිශ්චිතයි. ඒක අනිවාර්යෙන් සිද්ධ වෙන්න යනවා. ஆனால் என்ன நடந்தாலும் சூரியன் உதிப்பது அது நிச்சயம், அது ஒரு நாளும் மாறாது. ඒ වගේම දේව වචනේ හොෂිය පොතේ කියනවා தேவனுடைய வார்த்தை ஓசியா புத்தகத்திலே சொல்லுகிறது උන්වහන්සේ එනවා කිව්වා නම් එනවා. அவர் வருவேன் என்று சொன்னால் அவர் வருவார். උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේට ඉර වගේ පායනවා කිව්වා නම් පායනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சூரியனை போல் உதிப்பார் என்று சொன்னால் அது உதிப்பார். හරියට උන්වහන්සේ වර්ෂාව වගේ அவர் ஒரு மலையைப் போல පොළොව තෙමඬ பூமியை நலைக்க අන්තිම වර්ෂාව වගේ උන්වහන්සේ එන්න යනවා. கடைசி மலையைப் போல் தேவன் வரப்போகிறார். පොඩක් තට්ටු කරලා කියන්නේ උන්වහන්සේ එන්න යනවා. நீங்கள் தட்டி சொல்லுங்கள் அவர் வரப்போகிறார். උන්වහන්සේ එන්න යනවා. அவர் வரப்போகிறார். වර්ෂාව වගේ උන්වහන්සේ එන්න යනවා. மலையைப் போல் அவர் வரப்போகிறார். අනිවාර්යෙන් එන්න යනවා. கட்டாயமாக அவர் ඒ வருவார். වගේම වසර 2000කට කලින් කුරුස පූජාව පිණිස උන්වහන්සේ ආවා. அதே போல் 2000 வருடத்துக்கு முன்பதாக இந்த சிலுவையில் மரிக்கும்படியாக அவர் வந்தார். පැහැදිලිද? விளக்கமா விளங்குகிறதா? ඊට පස්සේ அதற்கு பின்பு උන්වහන්සේ මරණයෙන් පසුව උත්ථාන වෙලා அவர் மரணத்துக்கு பின்பு உயிர் தெழுந்து ස්වර්ගයට එසවනු ලබ அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டு ශුද්ධාත්ම පොරොන්දුව විදියට උන්වහන්සේ ඔබගේ ජීවිතයට ආවද නැද්ද? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவராய் வந்தாரா இல்லையா? ශුද්ධාත්ම පොරොන්දුව විදියට යේසුස් වහන්සේ ඔබගේ ජීවිතයට ආවද නැද්ද? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாரா இல்லையா? උදාවීම සම්පූර්ණම විශ්වාසයි වගේම ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ පැමිණීම ගැලවීම ලැබපු ඔබගේ ජීවිතයට අනිවාර්ය වර්ෂාව වගේ පැමිණියා. சூரியன் உதிப்பது நிச்சயமா இருக்கிறது போல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறார். ඒ වගේ උන්වහන්සේ නැවත එන්න යනවා. அவர் மீண்டும் வரப்போகிறார். උන්වහන්සේගේ රහස් පැමිණීමෙන් එන්න යනවා. அவர் ரகசிய வருகையில் வரப்போகிறார். ඒක ස්ථිරෙන්ම වෙන්න යනවා. அது உறுதியாய் நடக்கும். ඒ වගේම උන්වහන්සේගේ ප්‍රසිද්ධ පැමිණීමකුත් සිද්ධ වෙන්න යනවා. அவர் பகிரங்கமான வருகையும் நடக்க போகிறது. අද ඔබ ශුද්ධාත්ම වර්ෂාවට අහුවෙච්ච ඇදහිලිවන්තයෙක්ද? நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய மலையிலே சேர்க்கப்பட்ட විශ්වාසියා. ශුද්ධාත්මයෙන් ඔබ පිරීලා උන්වහන්සේගේ බෞද්ධිස්මයෙන් නැත්තම් ශුද්ධාත්ම ගින්න උන්වහන්සේගේ ජලය වැගිරීමට ඔබ සම්බන්ධ වෙච්ච ඇදහිලිවන්තයෙක්ද? நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியிலே பரிசுத்த ஆவியானுடைய ஜலத்திலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து அதிலே நிரம்பின விசுவாசியா? එහෙමනම් ඔබ තුල දෙවියන් වහන්සේ ස්ථිරව කතා කරයි උන්වහන්සේ ඔබගේ ජීවිතයට පැමිණෙන්න යනවා. ஆகவே அவர் உறுதியாய் பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வருவார். එහෙනම් උන්වහන්සේ වර්ෂාවට සමානයි. அவர் மலைக்கு சமமாய் இருக்கிறார். අද ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල ඉන්න ඔබ நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற අර நீங்கள் හේබ්‍රේ පොතේ කතා කරපු විදියට அந்த எபிரேயர் புத்தகத்திலே பேசின பிரகாரமாக ශාරීරික පවිත්‍ර භාවයට ඇතුල් වෙලා ඉවරයි. நீங்கள் சரீர பிரகாரமாக பரிசுத்தத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்து விட்டீர்கள். එහෙනම් ඔබට පැහැදිලි ඇති ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබගේ අභ්‍යන්තරයට විතරක් නෙවෙයි. ஆகவே உங்களுக்கு விளங்குகிறது பரிசுத்த ஆவியானவர் உள்ளான உங்களுக்குள் மாத்திரமல்ல, ඇතුළාන්තයට විතරක් නෙවෙයි. உங்களுக்குள் மாத்திரமல்ல, ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබගේ බාහිරයටත් අදාළයි. உங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளியிலும் அவர் உங்களுக்கு தேவையாயிருக்கிறார். ශුද්ධාත්ම වර්ෂාවට පුළුවන්. பரிசுத்த மலைக்கு முடியும். ශුද්ධාත්ම වර්ෂාවට පුළුවන්. பரிசுத்த மலைக்கு முடியும். ඒ ශුද්ධාත්ම වර්ෂාව යම් කෙනෙකුගේ ජීවිතේ වැగిරෙනවා නම් அந்த பரிசுத்த மலை ஒருவருடைய வாழ்க்கையிலே நிரம்புமானால், ආත්මෙන් ඔබ පැඟෙනවා නම් நீங்கள் ஆவியிலே நீங்கள் ஊறப்பட்டால், ආත්මේ බෞද්ධිස්මේ ඔබ ලබා තිබෙනවා නම් நீங்கள் ஆவியிலே ஞானஸ்தானம் பெற்றிருந்தால், ඔබගේ යම් කිසි වැරදි
අඩුපාඩු සමහර ඔබගේ අපවිත්‍ර ක්‍රියාවලින් පවිත්‍ර වීම ශුද්ධාත්මයන් වහන්සේ ලබා දෙනවා. உங்களுடைய குறைவுகளிலே உங்களுடைய பாவங்களிலே அந்த பரிசுத்தப்படுதலை குறைவிலே நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். පළවෙනියටම එකක් තේරුම් ගන්න. முதலாவதாக நீங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். වචනය තුලින් මනස අලුත් කිරීමෙන් තමයි 100% මනුෂ්‍යයා පවිත්‍ර වෙන්නේ වචනය අනුව හැසිරෙන්න පටන් ගන්න. இந்த வார்த்தையில் கழுவப்படுதல், வார்த்தையினாலே மனம் புதிதாகிறதுனாலே 100% மனிதன் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான். නමුත් හේබ්‍රේව පොතයි හොෂිය පොතයි දෙකේම පද බලනකොට තව කාරණාවක් අපට එළිදරව් වෙනවා. ஆனால் எபிரேயர் புத்தகத்திலும் இந்த ஓசியா புத்தகத்திலும் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தப்படுகிறது. ශුද්ධාත්ම බෞතිස්මයක් තුලින් ආත්ම වැගරීමක් තුලින් යම් කිසි කෙනෙක් ඇත්තටම ඇතුල් වෙනවා නම් ඒ කෙනාට පිරිසිදු ජීවිතයක් ගත කරන්න බලය ලැබෙනවා සභාව. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே பரிசுத்தப்படுதலிலும் அவன் ஆவிக்குள்ளே உள்ளே வருகிறான் என்று சொல்லுகிறது. හුඟක් මනුෂ්‍ය වචනේ දැනගෙනත් අය පව් කරන්නේ. அநேகர் இந்த வார்த்தையை தெரிந்து கொண்டு ஏன் பாவம் செய்கிறார்கள்? වචනේ දන්නවා. வார்த்தை தெரியும், හැබැයි තමව පාලනය කරගන්න බෑ. ஆனால் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. එහෙම ඉන්නවද ක්‍රිස්තියානි අය? அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். වචනේ මෙසයි කියා තිබේ. வார்த்தை இப்படி சொல்லுகிறது, මම කියවල මෙනෙහිත් කරනවා. நான் அதை வாசித்து தியானம் பண்ணுகிறேன். වචනේ සුද්ධව සිටින්නේ කොහොමද කියන එක මම හොඳට දන්නවා. வார்த்தையில எப்படி பரிசுத்தமா இருப்பதென்று எனக்கு தெரியும். නමුත් සමහර අවස්ථාවල ඒක ක්‍රියාවට දාලා පවිත්‍ර ජීවිතයක් ගොඩනගා ගන්න බලය නැහැ. ஆனாலும் அதை கிரிகையிலே போட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை கட்டி எழுப்ப வல்லமை இல்லை. ඔබ දන්නවද ක්‍රියාපොතේ 1:8 කියන විදියට அப்போஸ்தல புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ඔබගේ ජීවිතේ පවිත්‍රකම ගොඩනගා ගන්න බලය තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේ. உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கட்டி எழுப்பத்தக்கதான வல்லமைதான் பரிசுத்த ஆவியானவர். ඒ බලය අපට අවශ්‍යයි. அந்த வல்லமை நமக்கு அவசியம். මොකද ශාරීරිකව ඔබ ජීවත් වෙන්න ඕන විදිය දේව වචනේ කතා කරලා තිබෙනවා. சரீர பிரகாரமாக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த தேவனுடைய வார்த்தை එහෙනම් சொல்லப்படுகிறது. ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ පවිත්‍ර කරන්න යනවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ඔබ 2 කොරින්ති 6:17 බලන්න. நீங்கள் 2 කොරින්ති 6:17 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். එබැවින් නුඹලා ඔවුන් අතරින් පිටතට ඇවිත් වෙන්ව සිටින්න. අපවිත්‍ර දෙයකට අත නොගසා සිටින්නේයි ස්වාමින් වහන්සේ කියනසේක. එවිට මම නුඹලා පිළිගෙන නුඹලාට පියෙක් වන්නෙමි. නුඹලාද මට පුත්‍රයෝත් දූවරුත් වන්නාහුය. සර්ව පරාක්‍රම ස්වාමින් වහන්සේ කියනසේක. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ ඔබට පොරොන්දුවක් වෙනවා. தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். උන්වහන්සේ ඔබට පියෙක් වෙනවා කියලා දේව වචනේ කතා කරනවා. උන්වහන්සේ ඔබට පියෙක් වෙනවා කියලා දේව වචනේ කතා කරනවා. அவர் உங்களுக்கு தகப்பனா இருப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. උන්වහන්සේ ඔබට පියෙක් වෙනවා. அவர் தகப்பனாகுவார். අපිට මොනවා හරි අවශ්‍යතාවයක් නම් நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் අපි කාලඟද යන්නේ? யாரிடத்தில் நாங்கள் செல்லுவோம்? විශ්වාසයෙන් යන්න පුළුවන් කෙනෙක් තමයි අපේ තාත්තා. விசுவாசத்தோடு போகிறவர் தான் நம்முடைய தகப்பன். අපව වැඩිපුරම බලනවා කියලා හිතුවනම් நாங்கள் எங்களை அதிகமாய் பார்க்கிறவர்கள் என்று யோசித்தால் කවවද ඉස්සෙල්ලාම මතක් වෙන්නේ? யார் நாங்கள் நம்மிடத்தில் ஞாபகம் வரும்? ගොඩාක්ම මාව ආරක්ෂා කරයි කියලා මේ පොළවේ හිතන්න පුළුවන් කෙනෙක් ඉන්නවනම් அதிகமாக என்னை பாதுகாத்தவர் யார் என்று அந்த பூமியில் பார்ப்போமானால் පියෙක්ට තමයි ඒ හැකියාව තියෙන්නේ. அது தகப்பனுக்கு தான் அந்த இடம் செல்லும். ඒ හැකියාව පියෙක්ට තියෙන්නේ. அந்த இடம் தகப்பனுக்கு தான் செல்லும். සමහරට ඔබගේත් මගේ ජීවිතේ ඒ පොළවේ පියා කියන ස්ථානය අපිට නැති වෙන්න පුළුවන්. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தகப்பன் என்கிற அந்த ஸ்தானம் இல்லாமல் போயிருக்கலாம். හැබැයි ස්වර්ගික පියාණන් වහන්සේ අපිව බලලා කියනකොට ஆனால் பரலோக தகப்பன் நம்மளை பார்த்து சொல்லும்போது මම නුඹට පියෙක් වෙන්න යනවා කියලා நான் உனக்கு தகப்பனாகுவேன் என்று சொல்லி ඒකෙන් පෙන්වන්නේ සබාව அதிலே அவர் காட்டுகிறார். ඔබගේ හැම අවශ්‍යතාවයටම උන්වහන්සේ ඇවිල්ලා ඔබ ඉදිරියෙන් සිට ගන්න යනවා. உங்களுடைய சகல விதமான காரியங்களுக்கும் தேவைகளுக்கும் உங்களுக்கு முன்னாய் வந்து அவர் நின்று கொள்வார். ඔබට මොන හරි ප්‍රශ්නයක් නම් உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை පොළවේ පියා ඇවිල්ලා මේ මගේ දරුවා කියලා කොච්චර උනන්දුවෙන් ඔබගේ ඉදිරියේ හිටගෙන ඔබගේ ප්‍රශ්නෙට ඔහු මුණ දෙනවද? இந்த பூமியில் உள்ள தகப்பன் உங்களுக்கு முன்னே வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு எப்படி முகம் கொடுப்பாரோ නමුත් ඊට වඩා දහස්වර දහසක් අපගේ දෙවියන් වහන්සේ ස්වර්ගීක පියාණන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්නවලදී ඔබගේ ඉදිරියෙන් ඇවිල්ලා ඔබ වෙනුවෙන් හිට ගන්න යනවා. ஆனால் அதை பார்க்கலும் 100 மடங்கு இந்த பூமியிலே தேவன் உங்களுக்காக வந்து நின்று கொள்ள போகிறார். මතක තියාගන්න දේව වචනේ කියනවා උන්වහන්සේ ඔබට තාත්තා කෙනෙක්. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். ආමෙන්. ஆமென்.
ආමෙන්. ஆமென். හැබැයි පොඩි කොන්දේසියක් තිබෙනවා. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. මේ පොරොන්දුවට කොන්දේසියක් තිබෙනවා. இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. බෝස් වෙලාවට සභාව කරන්නේ පොරොන්දුව තදින් අල්ලා ගන්නවා කොන්දේසිය අමතක කරනවා. ஆனால் அநேக சபைகள் இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வார்கள், அதற்கான ஒரு நிபந்தனையை விட்டு விடுவார்கள். ජේවා ජෛරය අපට සපයන තැනන් වහන්සේ අපේ සපේ මාඩුවක් වෙන්න බෑ කියලා පොරොන්දුව තදින් අල්ලා ගන්නවා. யெகோவா ஜைரே என் தேவைகள் குறைவதில்லை, தேவைகளை சந்திப்பார் என்று அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வார்கள். නමුත් ආබ්‍රහම්ට දෙවියන් වහන්සේ ජේවා ජෛරය උනේ ඊසාක්ව පූජා කරන්න ඔහු දෙන්න හදවතක් එක්ක හිටපු නිසා. ஆபிரகாமுக்கு தேவன் யெகோவா ஜைரா இருந்தது, ஈசாக்கை ஒரு பலியாய் கொடுக்கத்தக்கதான ஒரு இருதயம் இருந்தபடியினால். ජේවා ජෛරය කියලා ගායනා කරලා පොරොන්දුව කියන්න බෑ සභාව ඔබ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට දෙන්න නැති කෙනෙක් නම්. நீங்கள் யெகோவா ஜைரே என் தேவைகளை எல்லாம் சந்திப்பீர் என்று பாட முடியாது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைக்காதவராய் இருந்து. පැහැදිලිද? விளக்கமா இருக்கிறதா? පොරොන්දුව ඉෂ්ට කරන්න දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. කොන්දේසිය ඉෂ්ට කරන්න සභාව විශ්වාසවන්තද? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். நிபந்தனையை கடைபிடிக்க சபை ஆயத்தமா? ඔබ ලෑස්තිද? நீங்கள் ஆயத்தமா? දෙවියන් වහන්සේ ඔබට පියෙක් වෙන්න යනවා. தேவன் உங்களுக்கு தகப்பனாய் இருக்க போகிறார். හැබැයි දේව වචනේ කියනවා ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 16 වෙනි පදේ කියලා විමු. 16வது அதிகாரத்தை வாசி. දේවතා රූප දේවතා රූප සමග දෙවියන් වහන්සේගේ මාලිගාවට ඇති එකඟකම මොකද? මක්නිසාද අපි ජීවමාන දෙවියන් වහන්සේගේ මාලිගාවය. එසේම දෙවියන් වහන්සේ කතා කොට මම ඔවුන් අතරේ වාසය කරන්නෙමි, හැසිරෙන්නෙමි. මම ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේව සිටින්නෙමි. ඔව්හුද මාගේ සෙනගව සිටින්නෝ යයි කීසේක. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்றே தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. දැන් දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், මම ඔබට පියෙක් වන්නෙමි. நான் உனக்கு தகப்பனாகுவேன். හැබැයි උඹ අශුද්ධ අපවිත්‍ර දේවල් වලට අත ගස්සන්න එපා. நீ அசுத்தமான காரியங்களுக்கு கை வைக்க வேண்டாம். විශේෂම 16 වෙනි පදේ කියනවා விசேஷமாக இந்த 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, නුඹ දේවතා රූප නැත්නම් නුඹ රූප නමස්කාරය තුලට යන්න එපා. நீ விக்கிரக ஆராதனைக்குள்ளே செல்ல வேண்டாம். උඹ දාන මාන බාර හාර වලට යන්න එපා. நீ இப்படிப்பட்ட தானம் பண்ணுகிற காரியங்களுக்கு நீ செல்ல வேண்டாம். මොනවද බාර වලට කියන්නේ? பாரமாகிறது. பாரமாய் இருக்கிறேன் அந்தோனியாருக்கு நேத்திக்கட කාට හරි බාර වෙන එක ක්‍රිස්තියානි මනුස්සයෙක් කරන්න එපා කියලා இந்த මමයි මේ நேர்த்திக்கடன் බ්‍රදර් போடுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே செய்யக்கூடாத ஒரு காரியம். මමයි මේ බ්‍රදර් නෙවෙයි කියන්නේ බයිබලයේ කියනවා. நானும் இந்த பாஸ்டர் மேல சொல்லுகிறோம், இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ඔබ බාර වෙන්න යන්න එපා. நீங்கள் நேர்த்திக்கடன் போடுவதற்கு செல்ல வேண்டாம். ඔබ බාර වෙන කෙනා ඔබව බාර ගන්න කැමතියි. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாயிருந்தால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க விருப்பம். බාර ගත්තෙන් පස්සේ ඔබට මොනවද වෙන්නේ කියන එක අපි බාර ගන්න බෑ. அவர்கள் உங்களை ஒப்பெடுத்த பிற்பாடு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. අපි ඔළුව බිම තියලා කකුල උඩ තියලා යාඥා කළාත් நாங்கள் தலையை கீழே வைத்து காலை மேலே வைத்து ஜெபம் ඔබ பண்ணினாலும் වෙන වෙන දේවල් නමස්කාර කරලා බාර වෙලා අරව වෙලා මේව වෙලා ඇවිල්ලා උත්තර හොයන්න එපා. අපට දෙන්නත් බෑ, දෙවනස දෙන්නෙත් නැහැ. நீங்கள் வேற வேற காரியங்களுக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு தேவனிடத்திலே பதில் தேட வேண்டாம், பதில் கிடைக்காது. දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், නුඹලා මේවා වලින් එළියට වරෙන් இந்த காரியங்களே நீ வெளியே வா, එළියට වරෙන් வெளியே வா, වෙන්ව සිටපන්. நீ வேறுபட்டு இரு. මේ සමාජයෙන් இந்த சமுதாயத்திலே රූප නමස්කාරයෙන් இந்த விக்கிரக ஆராதனை අපවිත්‍ර දේවල් වලින් அசுத்தமான காரியங்களுக்குள்ளே දෙවියන් වහන්සේ අකමැති පාපයෙන් இந்த தேவனுக்கு விரோதமான பாவங்களிலே ශාරීරික පව් වලින් இந்த சரீர பிரகாரம் பாவத்திலே මනස කරන පාපයෙන් மனது செய்கிற பாவத்திலே ඇස් වලින් කරන පාපයෙන් கண்கள் செய்கிற பாவத்திலே මුඛයෙන් කරන පාපයෙන් வாயினால் செய்கிற பாவம் අත් වලින් කරන පාපයෙන් கைகளிலே செய்கிற பாவம் වෙනත් නමස්කාර වලට ගිහිල්ලා ඒ බාරහාර තුලින් කරන පාපයෙන් வேற ஆராதனைக்குள்ளே சென்று இந்த இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிற பாவம். නුඹලා වෙන් වෙනවා නම් நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டால், වෙන් වෙනවා නම් நீங்கள் ஒதுக்கப்பட்டால், උඹ ඒකෙන් අයින් වෙනවා නම් அதிலே இருந்து நீ விலகி இருந்தால் මම ඔබට තාත්තා කෙනෙක් වෙනවා කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. நான் உனக்கு அப்பொழுதுதான் தகப்பனாய் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். කැමති දේවල්
බලවන්ත හස්තය අල්ලගන්න. உங்களுக்கு விருப்பமா அந்த வல்லமையான கரத்தை பிடித்துக்கொள்ள? ඔබ කැමතිද බලවන්ත හස්තය අල්ලගන්න? உங்களுக்கு விருப்பமா அந்த வல்லமையான கரத்தை பிடித்துக்கொள்ள? දෙවියන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා සභාව. தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் சபையே. ඔබ අපවිත්‍ර ජීවිතෙන් එළියට එන එක උන්වහන්සේගේ සැලසුමව තිබෙනවා. நீங்கள் அசுத்தமான அந்த வாழ்க்கையில் இருந்து வருவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ඔබ වැරදි නමස්කාර තුලින් එළියට එන එක උන්වහන්සේ කැමතිව සිටිනවා. நீங்கள் பிழையான ஆராதனையிலிருந்தே வெளியே வருவ அவர் விருப்பமாக இருக்கிறார். ඔබගේ ජීවිතයට ආශිර්වාද කරන පිණිස உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியாக උන්වහන්සේ තබා තිබෙන මාර්ගය තුල යන්න කියලා දේව වචනය ඔබට අවවාද කරනවා. அவர் வைத்திருக்கிற பாதையிலே செல்லும்படியாய் உங்களை கடிந்து கொள்ளுகிறார். සමහරට ඔබ සිතනවා ඇති சில நேரங்கள் நீங்கள் யோசிக்க முடியும், අපේ ජීවිතේ අපි වැරදි කරන්නේ නැහැ. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிழை செய்யவில்லை. නමුත් උන්වහන්සේගේ වචනය ඔබට පෙන්වනවා. ஆனால் அவருடைய வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறது. ඔබ දැනගෙන හෝ නොදැන හෝ நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, ඒ කියන්නේ ඔබ වචනේ දැනගෙන හරි නැතුව හරි நீங்கள் வார்த்தையை தெரிந்து கொண்டு சரி தெரியாமல் சரி, ඔබ හෘද සාක්ෂියට පිටින් යම් කිසි දෙයක් කළා නම් உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் வெளியே நீங்கள் ஒரு காரியத்தை ඒක செய்வீர்களானால் පාපයක් බව දේව වචනේ දැන් අපි அது කියවුවා. பாவமா என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. නේද? අපි ඒබ්‍රේ පොතේ කෝ පිරිසිදු හෘද සාක්ෂියක් නැත්නම් හෘද සාක්ෂිය පිරිසිදු කරලා நாங்கள் எபிரேய புத்தகத்தில் பார்த்தோம், நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி. නේද? පළවෙනි පදේ අපි කියවනේ පළවෙනියටම බලපුව හේබ්‍රේ පොතේ කිව්වේ උඹගේ හෘද සාක්ෂිය පිරිසිදු කරනු ලැබුවා. முதலாவது எபிரேயர் புத்தகத்திலே முதலாவது வாசித்தோம், நம்முடைய மனசாட்சியை பரிசுத்தப்படுத்தி. උඹගේ සිතට පිරිසිදු ජලය නැත්නම් සුදාත්ම වැගරවීමක් ඇතුල් කරනු ලැබුවා. உன்னுடைய இருதயத்திலே உன்னுடைய மனதிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கழுவப்படுதலை ஊற்றினார். නුඹගේ මනසට වචනේ වැගරවීමක් ඇති කරනු ලැබුවා. வார்த்தையினாலே ஒரு நிரப்புதலை உண்டு பண்ணினார். වචනේ ඇතුල් වෙනකොට සුදාත්මෙත් ඇතුල් වෙනවා. ඔබගේ ඔක්කොම සුදාත්මේ වසලා මනස අතරින්න නැහැ. එතකොට පිස්ස වෙයි. வார்த்தை உள்ளே செல்லும் போது பரிசுத்த ஆவியானவரும் உள்ளே செல்லுவார். එහෙනම් උන්වහන්සේ අපගේ ඇතුළාන්තයටත් පිටටත් පවිත්‍ර වීමේ ආත්මයන් වහන්සේ. அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளியிலும் உள்ளேயும் அவர் பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். ඔබට සුදාත්ම වර්ෂාවෙන් තෙමිලා සුදාත්මයන් වහන්සේ තුල පවිත්‍ර ජීවිතයක් ගත කරන්න ඕනේද? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய மலையிலே நலைந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ அவசியமா? දෙවියන් වහන්සේ මට තාත්තා කෙනෙක් කියන තැන ඔබට ස්ථිරව සිට ගන්න අවශ්‍යද? தேவன் எனக்கு பிதாவாய் உறுதியாய் எப்பொழுதும் நிற்க அவசியமா? මේ වචනය අනුව ඔබ හෘද සාක්ෂියට පිටින් කිසිම දෙයක් කරන්න එපා. ඒක පාපයක්. இந்த வார்த்தை சொல்லுகிறதுபடி உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் ஒரு காரியத்தையும் நீங்க செய்ய வேண்டாம், அது பாவத்துக்கு சமனாய் இருக்கிறது. අපි මේක පොඩ්ඩක් පැහැදිලි කරලාම අද දවසේ අවසන් කරමුද? நாங்கள் இதை விளங்கப்படுத்தி நான் இந்த நாளிலே முடிக்க போகிறேன். කී දෙනෙකුට හිතන්න පුළුවන්ද මොනවාද හෘද සාක්ෂියට පිටින් කරන දේවල්? உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு சொல்ல முடியும் மனசாட்சிக்கு விரோதமாய் செய்கிற என்ன காரியம்? මන්ද ඔබට පසුතැවිලි වෙන්න පාපය මොකද්ද කියන එක ඔබට තේරෙන්නේ නැත්නම් පසුතැවිල්ලක් ඇති වෙන්න අවශ්‍යයි. අනිවාර්යයෙන්ම හෘද සාක්ෂියට පිටින් ඔබ දෙයක් කරනවා නම් நீங்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை பண்ணி மனம் திரும்புதல் என்னவென்று தெரியாமல் இருந்தால் மனசாட்சிக்கு விரோதமாக செய்கிற அந்த பாவங்களை நீங்கள் அறிந்திருக்க அவசியமாக இருக்கிறது. සභාවේ තියෙන බරපතලම දෙයක් මං කියන්නද? சபையில் இருக்கிற பயங்கரமான காரியத்தை நான் சொல்லவா? මං කියන්නේ මේ සභාව නෙවෙයි පොදුවේ ඕනම සභාවක තියෙන බරපතලම වැරද්ද. நான் சொல்லுகிறேன் இந்த சபையில் இல்ல, எல்லா சபைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காரியம். හෘද සාක්ෂියට පිටින් දේවල් කරනවා மனசாட்சிக்கு விரோதமாய் காரியங்களை செய்வார்கள். පසුතැවිලි වෙන්නේ அவர்கள் மனம் திரும்புதல் සමාව ගන්නෑ. பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். සුදාත්මයන් වහන්සේගේ පවිත්‍රතාවය තුලේ බලය තුල ගමන් කරන්නේ. பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தப்படுத்தலிலே அதற்குள்ளே அவர்கள் பயணம் செல்வதில்லை. ටික කාලයක් යනකොට ඔබේ හෘද සාක්ෂිය මොකද වෙන්නේ? හංවඩු ගහනවා. கொஞ்ச காலம் சென்ற பிறகு உங்களுடைய மனசாட்சி செத்து போய்விடும். ඊට පස්සේ හිත ඔයාට කියන්නේ ඔයා කරන එක වැරදි කියලා. உங்களுடைய மனசாட்சி முத்திரை போடப்பட்டிரும். ඊට පස්සේ හිත ඔයාට කියන්නේ ඔව් ඔයාගේ හදවත කියන්නේ ඔයාගේ හෘද සාක්ෂිය කියන්නේ ඔයා කරන එක වැරදි කියලා. அதற்கு பின்பு உங்களுடைய மனசாட்சி நீங்கள் செய்வது பிழை என்று பேசாது சொல்லாது. එතකොට හෘද සාක්ෂිය කතා කළේ නැත්නම් ඒක හංවඩු ගහිලා නම් உங்களுடைய மனசாட்சி பேசாமல் அது மூடப்பட்டு முத்திரையிடப்பட்டிருந்தால் ඔබට පසුතැවිලි වෙන්න පුළුවන්ද? உங்களுக்கு மனம் திரும்ப முடியுமா? බෑ. முடியாது. ඔබට සමාව ඉල්ලන්න පුළුවන්ද? உங்களுக்கு மன்னிப்பு கேட்க முடியுமா? முடியாது. ඔබ තුල සුදාත්ම පවිත්‍ර වීම ක්‍රියා කරනවද? உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தம் செயல்படுமா? සුදාත්මයන් වහන්සේමත් ක්‍රියා කරන්න බෑ. பரிசுத்த ஆவியானவரே செயல்பட முடியாது. මේ තුන නැතුව කාලයක් ඔබ යනකොට පස්සුබට වීමට ගිහිල්ලා ඔබ ගැලවීමත් නැති කරගෙන ඉන්න යනවා. இந்த மூன்று காரியத்துக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையை கழிப்பீர்களானால் நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். එහෙම පස්සුබට වෙලා ගියා නම් යේසුස් වහන්සේ එයි
அப்படி பின்வாங்கி போனீர்களானால் இயேசு கிறிஸ்து வருவார், සභාව එසවෙයි, சபை எடுக்கப்படும், අර පසුබට වෙලා ගිය ටික අතහැරෙයි. அந்த பின்வாங்கி போனவர்கள் கைவிடப்படுவார்கள். ඒ නිසා තමයි පසුතැවිලි වීම වැදගත්. ஆகவேதான் இந்த மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாயிருக்கிறது. ඒ වගේම තමයි සුදාත්ම පවිත්‍ර වීම වැදගත්. அதே போல்தான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கழுவப்படுதல் பரிசுத்தப்படுதல் அவசியமாயிருக்கிறது. ඔබගේ හෘද සාක්ෂිය ඔබට කතා කරන එක වැදගත්. உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு பேசுவது மிகவும் முக்கியமானது. හෘද සාක්ෂිය ඔබට කතා කරනවද? மனசாட்சி உங்களோட பேசுமா? ඉරිද යන්න බැරුණා නම් සභාවට? ஞாயிற்றுக்கிழமை வர முடியாமல் இருந்தால் சபைக்கு, අයෝ සභාවට අද යන්න බැරුණා. ඒක වැරදි. சபைக்கு போகவில்லையே, அது பிழையான காரியம். සමාවෙන්න ස්වාමිනී. மன்னித்துக் கொள்ளும் பிதாவே. පසුතැවෙන්න ඊට කලින් அப்பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள். මම හැරෙනවා, මං ආයි ඒක කරන්නේ නැහැ. நான் அதை இனி செய்ய மாட்டேன், நான் கட்டாயம் மனம் திரும்புவேன். සමාව ඉල්ලන්න කලින් පසුතැවිල්ලක් නැත්තම් ඒ මිනිහා කවදාකවත් සමාව ඉල්ලන්නෙම නැහනේ. සමාව ඉල්ලන්න කලින් පසුතැවිලි වීමක් නැත්තම් ඒ මනුස්ස කවදාකවත් සමාව ඉල්ලන්නෙම නැහනේ. அவன் மன்னிப்பு கேட்பதற்கு மனம் திரும்பாவிட்டால் ஒரு நாளும் அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். හෘද සාක්ෂිය ඇක්ටිව් මනුස්සයා இந்த மனசாட்சியிலே ஒரு உற்சாகமான மனிதன் අනිවාර්යයෙන්ම ස්වර්ගයට යනවාමයි. கட்டாயமாக பரலோகத்துக்கு செல்லுவான். නේද? அப்படிதானே? මොනවාද හෘද සාක්ෂියට විරුද්ධව තියෙන දේවල්? மனசாட்சிக்கு விரோதமான இருக்கிற காரியம் என்ன? පොඩි දේවත් ඔබ අතාරින්න එපා. சிறு காரியத்தை நீங்கள் கைவிட வேண்டாம். සමහරට ඔබ හෘද සාක්ෂිය කියයි. சில நேரங்களில் மனசாட்சி சொல்லும், භාර්යාවට කතා කරපු දේ වැරදි. மனைவிக்கு பேசினது பிழை, පසුතැවිලි වෙලා සමාව ගන්න. மனம் திரும்பி மன்னிப்பு கேள். පුරුෂයාට කතා කරපු දේ වැරදි. கணவனிடம் நீ பேசினது பிழை, හෘද සාක්ෂිය කතා කරයි. மனசாட்சி பேசும். හෘද සාක්ෂිය මොරකසනකම් ඉන්න එපා. மனசாட்சி பேச மட்டும் இருக்க வேண்டாம். කල් යන්න යන්න ඔබ සමාව ගන්න. நீங்கள் காலங்கள் செல்ல 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 පසුතැවිලි වෙන්න කල් යන්න යන්න மன்னிப்பு கேட்க காலம் செல்ல செல்ல කවුද ක්‍රියාත්මක වෙන්න යන්නේ? யார் உங்களுடைய வாழ்க்கையில ඔබ செயல்படுவார்? දෙන්න උත්තරයක්. நீங்கள் சொல்லுங்கள் பதிலை. කවුද? யாக்ஷயா. යක්ෂයා ක්‍රියාත්මක වෙන්න යනවා. பிசாசு செயல்படுவான். නේද? அப்படிதானே? භාර්යාවට හෘද සාක්ෂිය ක්‍රියාත්මක වෙන්නේ කොතනද දන්නවද? மனைவிக்கு மனசாட்சி செயல்படுவது எந்த இடத்தில் தெரியுமா? කොයි ස්ථානයේද කියලා මං කියන්නද? எந்த இடத்தில் என்று சொல்லவா? කුස්සියේදී. சமையல் அறையில். කුස්සියේදී කිචන් එකේදී. சமையல் அறையில். ඇත්තද නැද්ද? உண்மையா? නේ. அப்படிதானே? ඇත්තද නැද්ද? உண்மையா அது? සමහර විට කුස්සියේදී අපි නොසැලකලිමත් වෙනකොට நாங்கள் சமையல் அறையில் நாங்கள் கவனமில்லாமல் இருந்தால் කෑමට ගන්න පුළුවන් ගොඩක් දේවල් අපි විසික් කරනවා. நாங்கள் உணவுக்கு எடுக்கக்கூடிய நிறைய காரியங்களை வீசி விடுகிறோம். මෙතෙක්කල් හෘද සාක්ෂිය ක්‍රියා කළේ නැත්නම් අද මේ සභාවේ ගෑනු අයට හෘද සාක්ෂිය ක්‍රියාත්මක වෙන්න යනවා. இவ்வளவு நாள் மனசாட்சி வேலை செய்யாமல் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் இன்னையிலிருந்து மனசாட்சி வேலை செய்வதாக. යේසුගේ නාමෙනුත් කිව්වා. නේ? සමාවෙන්න ස්වාමිනී කියලා කියන්න. மன்னித்து கொள்ளும் பிதாவே என்று சொல்லுங்கள். පසුතැවිලි වෙන්න. மனம் திரும்புங்கள். මං ආයි කරන්නේ නැහැ කියලා තීරණය කරන්න. இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்கள். ඔබගේ ස්වාමි පුරුෂයාට පඩි වැඩි වෙයි. உங்களுடைய கணவனுக்கு சம்பளம் உயர்வு வரும். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? ඔබ තුල නාස්තිකාර ආත්මේ ක්‍රියා වෙනවා නම් உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வீணாக்குகிற ஆவி செயல்பட்டால் අර මාංශයල වැඩ කරන මනුෂ්‍යයට උසස් වීම ලැබෙන්නේ නැහැ. கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எங்களுக்கு ஒரு நாளும் உயர்வு வராது. ඒක රහසක්. அது ரகசியம். තව ඒවා තියෙනවා පස්සේ කියන්නම්. அதில் இன்னும் காரியங்கள் இருக்கிறது, நான் பின்பு சொல்லுகிறேன். ගෙයක් ගොඩනගින්නෙත් භාර්යාව නිසා. நான் வளருவது என்னுடைய மனைவியினால். ඒ ගේ කඩන්න පුළුවනුත් භාර්යාවගේ අතෙන්. என்னுடைய வீடு உடைவதும் என்னுடைய மனைவியினால். ඒ වගේ ලොකු වෙපන් එකක් ඔබට දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. அப்படிப்பட்ட ஒரு வெப்பன்ஸ் கொடுத்திருக்கிறார். ඒක පාවිච්චි කරන්න. அதை பாவியுங்கள். කඩන්න නෙවෙයි හදන්න. உடைப்பதற்கல்ல, அதை கட்டுவதற்கு. ආමෙන්. ஆமென். අපි නැගිටලා ස්තුති කරමු. நாங்கள் எழுந்து நன்றி சொல்லுவோம். සුදාත්ම පවිත්‍ර වීම. பரிசுத்த ஆவியானவருடைய கழுவப்படுதல். සුදාත්ම පවිත්‍ර වීම. பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தப்படுத்துதல். පසුතැවිලි වීමේ වටිනාකම ඔබ තේරුම් ගන්න සභාව. மனம் திரும்புதலின் காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். පසුතැවිලි වීමේ වටිනාකම ඔබ තේරුම් ගන්න. மனம் திரும்புதலின் காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். අද දවසේ இன்றைய நாளிலே දෙවියන් වහන්සේ මා සමග නමස්කාර කරන වෙලාවේ යම් කිසි කාරණාවක් කිව්වා. தேவன்